தமிழ் திரையுலகத்தில் மிகச்சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி சிறப்பான திரைப்படங்கள் நடித்து வரும் பிரியங்கா மோகன் அவருடைய ஜாதகத்தை இப்போ பார்க்க போகிறோம். இணையத்தில் கிடைக்கப்பெற்ற ஜாதகத்தை கொண்டு அவருடைய ஜாதக அமைவு எவ்வாறு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மீன லக்னத்தை இவங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. மீன லக்னம் அப்படின்னு சொன்னாலே குருவோடைய வீடு அப்படின்னு சொல்லலாம். அதனால் மிகச்சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே மீன லக்னத்துக்காரங்க மிகச்சிறப்பான வாழ்க்கை அமைவை பெறுவாங்கன்னு சொல்லலாம். இந்த மீன லக்னத்துக்குரிய லக்னாதிபதி குரு 9ஆம் வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் சூரியனோடு சேர்ந்து அமர்ந்திருக்காரு. இதுவே ஒரு மிகச்சிறந்த அமைவு அப்படின்னு சொல்லலாம். ஒருவருடைய ஜாதகம் மிக சிறப்பாக அமைவதற்கு இதுவே ஒரு முதல் கட்டமான சிறப்பான அமைவுன்னு சொல்லலாம். அப்போ லக்னத்தில் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் வீட்டில் இருப்பது ஒரு ராஜயோகம் போன்ற அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2ஆம் வீடு மேஷம், இது வாக்குஸ்தானம் சொல்லக்கூடியது. இதில் கேது இருக்கார். இது எதிர்பாராத பணவரவை கொடுத்தாலும் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகளை தருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேச்சில் எப்போதுமே ஒரு நிதானம் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் வீடு ரிஷபம், இங்கே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார். மிகச்சிறந்த பலன்களை தரும் சொல்லலாம். நல்ல மன வலிமையும் கலைகளில் ஆர்வமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடன் பிறந்தவர்களோட நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பம் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தாய் வழி உறவுகளில் வலுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 5ஆம் வீடு கடகம், இது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்கிறது. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே செவ்வாய் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. அப்போ இதை நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். செவ்வாய் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் 2 மற்றும் 9ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் 5ஆம் வீட்டில் கடகத்தில் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. இது பிள்ளைகள் வழி அல்லது பூர்வீக சொத்துக்களில் தடைகள், சிறு தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை காட்டுது அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதி குரு அவருடைய பார்வை இருந்தால் அந்த தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லலாம். லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டில் இருக்கார். அதாவது சூரியனோட இணைஞ்சு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். இவருடைய பார்வை எங்கெல்லாம் விழும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்னத்திலேயே விழும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ லக்னத்தில் 5ஆம் பார்வையை பார்க்குறாரு. அடுத்து 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி 5ஆம் இடம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. இதுவே மிகச்சிறப்பு. அப்போ லக்னாதிபதி குருவின் பார்வையினால் இந்த 5ஆம் வீடு சிறப்பு பெறுகிறது. அதனால் செவ்வாயின் அந்த நீச்சம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்காது. ஏன்னா குருவின் பார்வை அங்கே விழுந்து விடுகிறது. அடுத்தது 8ஆம் வீடு துலாம், ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடியது. இதில் ராகு, புதன், சுக்கிரன் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. துலாம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது நீண்ட ஆயுளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராகு மற்றும் புதனின் சேர்க்கை ஆராய்ச்சி, படிப்பு போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட வைக்கும். வெளிநாட்டு தொடர்புகளை கொடுத்து அதன் வழியாக லாபத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். சில நேரங்களில் தேவையற்ற குழப்பங்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அங்கே சுக்கிரன் துலாத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த அமைவு அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் வீடு விருச்சிகம், இதான் நம்ம சொன்னோம் பாக்கியஸ்தானம்னு சொல்கிறது. பாக்கியஸ்தானம் அங்கேயே லக்னாதிபதி குரு அமர்ந்திருக்காரு சூரியனோட. இது மிகச்சிறந்த அமைப்புன்னு சொல்லலாம். ஒரு ராஜயோக அமைப்புன்னு சொல்லலாம். தந்தை வழி ஆதரவு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் நாட்டம், சமூகத்தில் நல்ல உயர்ந்த நிலை, கௌரவமான நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். மிகச்சிறந்த அமைவு அப்படின்னு சொல்லுவோம். 12ஆம் வீடு கும்பம், இங்கே சனீஸ்வரன் ஆட்சி பெற்று
சசயோகம் போன்ற சிறப்பான பலனை தருகிறார் அப்படின்னு சொல்லலாம். சுப விரயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு அல்லது வெளியூர் சென்று சம்பாதிக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி நிலையை காட்டுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார் ரிஷபத்தில், மிகச்சிறந்த அமைவு. குரு மற்றும் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் சேர்க்கை பெற்று சிறப்பான யோக பலனை வழங்குறாங்க. சனி ஆட்சி பெற்று சிறப்பான தன்மையை வழங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். கும்பத்தில் இந்த மாதிரியான அமைவு பார்த்திங்கன்னா தலைமை பண்பையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் சிறப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் நீச்சம் பெற்று மற்றும் 8ல் ராகு இருப்பது உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து நிதானமாக செயல்படுவது அவசியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஜாதகம் நமக்கு இணையத்தில் கிடைக்கப்பட்ட ஜாதகத்தை கொண்டு நாம் பலன் சொல்கிறோம். இது ஒரு சிறப்பான ஜாதகம்னு சொல்லலாம். நிறைய நன்மைகள், யோக பலங்கள் இருக்குது. நல்ல முன்னேற்றம், சிறப்பான வாழ்க்கை, தீர்க்க ஆயுள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஜாதகம் சொல்லலாம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.